ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓவலேஷன் முடிஞ்சிருச்சு, ப்ரெக்னன்சியை எதிர்பார்த்துட்ருக்கீங்க, இல்லைனா பீரியட்ஸ் தள்ளி போயிடுச்சு, வெயிட் பண்ணலான்னு இருக்கும்போது லைட்டாக ஸ்பாட்டிங் வருது, ட்ராப் மாதிரி லைட்டாக பிளட் வருது. ஆனால் இது பீரியட்ஸ் மாதிரி இல்லை, பீரியட்ஸ் வலி மாதிரி இல்லை, இது பீரியட்ஸா இல்லை இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்கா அப்படின்னு டவுட் ஆகுது அப்படின்றவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படின்றதுனா என்னன்றது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. கர்ப்பத்தோட ஆரம்ப காலத்தில், அதாவது ஏர்லி ஸ்டேஜ் ப்ரெக்னன்சின்னு சொல்லுவாங்க, ரொம்ப சில வாரங்கள் தான் கரு வளர்ந்துருக்கு, இம்ப்ளான்டேஷன் ஆகிற டைமில் பார்த்திங்கன்னா அப்போ ஸ்பாட்டிங் மாதிரி வரும், ட்ராப் 1-2 ட்ராப் வரும். இது ப்ரெக்னன்சியை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் வரும், ப்ரெக்னன்சியை கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் கூட சில நாட்கள் சில வாரங்கள் கழித்து வரலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்பாட்டிங் வர்றது பார்த்திங்கன்னா ரொம்ப நார்மல். இது நிறைய பேருக்கு தெரியாது. எனக்குமே ஃபஸ்ட்டு பேபிக்கு நான் ப்ரெக்னென்ட் ஆகும்போது நான் செக்கப் காட்டி கன்ஃபார்ம்லாம் பண்ணிட்டு வந்துட்டேன். அப்போ ஹார்ட் பீட்லாம் பேபிக்கு வரலை. அப்போ 2 வாரம் கழிச்சு வாங்கன்னு டாக்டர் சொல்லியிருக்கும்போது எனக்கு ஸ்பாட்டிங் வந்துச்சு. ரொம்ப அழுது பயந்து நான் ரொம்ப பயந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இது ப்ரெக்னன்சி அப்போ வரக்கூடிய ஸ்பாட்டிங், இது பீரியட்ஸ் இல்லை அப்படின்றது. இப்போ நிறைய பேருக்கு அது தெரியறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்பாட்டிங் வரதுனால உங்களோட கர்ப்பத்தில் எந்த ஒரு பாதிப்பும் வராது. ஆனால் இது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்காக தான் அப்படின்னா எப்படின்னு கண்டுபிடிக்கிறது, இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் தானா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலான்றதை பார்க்கலாம். இது எப்போ இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவலேஷன் முடிஞ்சு 1-2 வாரத்துக்குள்ளே சராசரியாக வரும். இப்போ உங்களோட ஓவலேஷன் 15ஆம் தேதி நடந்திருக்கு அப்படின்னா ஒரு 21-22லேருந்து அதுக்கு அங்கிட்டு கரெக்டாக ஒரு வாரத்துலேருந்து 2 வாரம்னும் போது ஒரு 28-29 நாள் வரைக்கும் இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் நடக்கும். ஸோ ஓவலேஷன் எப்போ உங்களுக்கு கரெக்டாக தெரியும்ல, அதுலேருந்து 1 வாரத்துலேருந்து 2 வாரத்துக்குள்ளே இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் வரலாம். அதே மாதிரியே இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படின்றது கம்பல்சரி கிடையாது. நிறைய பேர் இதை என்ன நினைக்கிறாங்கன்னா, கண்டிப்பாக பேபி இம்ப்ளான்ட் ஆகும்போது ஸ்பாட்டிங் வரும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையாது. இது சிலருக்கு வரும், சிலருக்கு வராது. இப்போ என்னோட 2 ப்ரெக்னன்சியில் எனக்கு ஃபஸ்ட்டு பேபிக்கு இது வந்துச்சு, செகண்ட் பேபிக்கு எனக்கு ஒரு சுத்தமாக ஸ்பாட்டிங் லைட்டாக கூட ட்ராப் வரலை. ஸோ இது மாதிரி இது வராமலும் இருக்கலாம், வரவும் செய்யலாம். ஸோ அதனால நமக்கு வரலைன்றதை நினச்சும் பயப்படாதீங்க. அதே மாதிரியே இது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்காக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் மட்டும்தான் இந்த ப்ளீடிங் இருக்கும், மேக்ஸிமம் 2 நாள் இருக்கும். அதே மாதிரி ஒரு சில ட்ராப்ஸ் தான் இருக்கும். அதுவும் நீங்கள் மெயினாக யூரின் போகும்போது உங்களுக்கு லைட்டாக 1-2 ட்ராப் தான் வரும். அதிகமாக ட்ராப் வராது. ரொம்ப ஒயிட் டிஸ்சார்ஜ் மாதிரி பீரியட்ஸ் வரப்போகிறதுக்கு வரும்ல, அந்த மாதிரிலாம் வரவே வராது. 1-2 ட்ராப் வரும். அதுவும் யூரின் போகும்போது தான் வரும். அதுவும் 1-2 நாள் தான் வரும். ஸோ இன்றைக்கி ஒரு மத்தியானம் ஒரு 2 ட்ராப் வருது அப்படின்னா நைட்டு ஒரு ட்ராப், நெக்ஸ்ட் டே ஒரு 2 ட்ராப், இந்த மாதிரி தான் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் நடக்கும். இப்படி வந்தால்தான் அது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங். அதிகமான ப்ளீடிங் வருது அப்படின்னா அது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் கிடையாது, பீரியட்ஸ் வரப்போகுது அப்படின்றது அர்த்தம். ரொம்ப ரேராக சிலருக்கு பார்த்திங்கன்னா ப்ளீடிங் கொஞ்சம் இந்த மாதிரி ட்ராப்பை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஆனால் பேபியும் கன்ஃபார்ம் ஆகிருக்கும். அதாவது இந்த ட்ராப்பை விட அதிகமாக இருக்கும், பீரியட்ஸை விட கம்மியாக இருக்கும். இது ரொம்ப ரேரு. அதாவது 100 பேரில் ஒருத்தருக்கு தான் இந்த மாதிரி வரும். நல்லா ப்ளீடிங் வந்திருக்கும், ஆனால் பேபி ஃபார்ம் ஆகிருக்கும். அதனால நீங்கள் அந்த மாதிரி நினைக்காதீங்க. ட்ராப் ஸ்டாப் ஆகுது அப்படின்னா அது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் வைக்கிறப்போ பெரிய வயிறு வலி எதுவுமே வராது. பீரியட்ஸ் அப்போ வரக்கூடிய அடி வயிறு வலி, டிஸ்கம்ஃபர்ட், கிராம்பிங் எதுவுமே வராது. லைட்டாக இடுப்பு வலி மேபி ஆஃப்டர் ஓவலேஷன் வரலாம். பட் அப்நார்மல் ஸ்டொமக் பெயின் அந்த மாதிரிலாம் பெருசாக உங்களுக்கு மற்ற சிம்டம்ஸ், பீரியட்ஸ் வரக்கூடிய சிம்டம்ஸ் இது வரவே வராது. ஸோ ஒருவேளை இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்கா அப்படின்னு எனக்கு டவுட்டாக இருக்குது, இல்லை பீரியட்ஸான்னு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ப்ரெக்னன்சி கிட் வாங்கி நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அந்த ப்ளீடிங் இருக்கும்போதுமே கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ஆல்ரெடி இம்ப்ளான்டேஷன் ஆனதுக்கப்புறம் இந்த ப்ளீடிங் வந்துச்சு அப்படின்னா அந்த கிட்டில் உங்களுக்கு அட்லீஸ்ட் லைட்டான லைன் காட்டும். இல்லை ஜஸ்ட் நவ் தான் இம்ப்ளான்டேஷன் ஆயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3-4 நாள் கழிச்சு தான் கிட்டில் பாசிட்டிவ் காட்டும். ஏன்னா இம்ப்ளான்டேஷன் அந்த ப்ளீடிங் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரெக்னன்சி ஹார்மோன் பாடியில் டெவலப் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ உங்களுக்கு லேட்டாக தான் தெரியும். ஸோ லைட்டாக ஸ்பாட்டிங் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு டென்ஷனே ஆகக்கூடாது, பேனிக்கே ஆகக்கூடாது, வெயிட் பண்ணி பார்க்கணும். 1-2 நாள் வெறும் ட்ராப்ஸ் மட்டும் வருது அப்படின்னா நின்றதுக்கப்புறம் நீங்கள் யூரின் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். எனக்கு லைட்டை விட அதிகமாக வருது ஆனால் பீரியட்ஸ் மாதிரியும் வரலை அப்படின்றவங்க கண்டிப்பாக டாக்டர் போய் பாருங்கள். உங்களுக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட் கொடுப்பாங்க. ஒருவேளை அது ப்ரெக்னன்சி ப்ளீடிங்காக இருக்குது அப்படின்னா அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட் போடும்போது அந்த ப்ளீடிங் உங்களுக்கு கம்மியாகிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதோட நான் சொன்ன மாதிரி பெயின் இருக்காது, ட்ராப் தான் வரும், பெரிய வலிலாம் உங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட் இருக்காது. அதோட கலர் பார்த்திங்கன்னா ரெட் கலரு, ப்ரௌன் கலர், இந்த மாதிரி மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா பிரைட் ரெட் கலரில் தான் வரும். ஒரு அழுக்கு மாதிரி ப்ரௌன் கலரில் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் வராது. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்க. என்னோடய பேர் ஸ்ரீஜா. அந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.